அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சென்னா குனி கருவாடை வச்சு ஒரு வறுவல் தான். கருவாடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் சென்னா குனி கருவாடு எடுத்திருக்கேன். சென்னா கூனிண்டா என்ன அப்படின்னா, எறாவை வந்து சின்ன சைஸில் இருக்கும், அதில் கருவாடு போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் கூனி கருவாடு. பாருங்கள், இதுக்காக நான் இவ்வளோ கருவாடு எடுத்துருக்கேன். இது நல்லா காய வச்ச கருவாடு, கொஞ்சம் கூட மண்ணே இல்லை. பார்த்தீங்களா, கையில் கொஞ்சம் கூட மண் ஓட்டலை. இந்த கருவாடுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டையும் உரித்து அதில் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா இந்த வெங்காயம் வெந்து கோல்டு கலரில் முருகி வரணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வெந்து வருது. இந்த வெங்காயம் எடுக்கிற ஸ்டேஜ் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பொறுமையாக எல்லா வெங்காயத்தையும் வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் போச்சுன்னா வெங்காயம் கசக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப வெள்ளையாக இருந்தாலும் நமத்து போயிடும், கொஞ்சம் கலர் மாறி வந்தாலும் கசக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை வெளியில் எடுத்துருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் கருவாமல் வெளியில் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டான கலரில் எடுத்துகிட்ட பாருங்க. எடுத்துட்டு இதே எண்ணெயிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். பூண்டை வந்து நல்லா மெலீஸாக கட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். ரொம்ப திக்காக கட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வேவாது, முறுமுறுன்னு. நல்லா மெலீஸாக நறுக்குனா முறுமுறுன்னு வெந்து வந்துடும். பாருங்கள், பூண்டும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப வெள்ளையாக இல்லாமல் இதே மாதிரி கோல்டு கலர் வரையில் பூண்டை வெளியில் எடுத்துருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். பூண்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இது ஓரம் ஆறட்டும். வேறு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவாடு கூனி, அந்த கூனியை சேர்த்து நல்லா அதை வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை வருங்க. இது நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆகி நல்ல ஒரு கிறிஸ்பி ஆகி கலர் மாறிடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா கருவாடு கலர் மாறிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆகணும், கலரும் மாறணும். கலர் மாறி வரணும்ல. நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இது கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஓரமாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேனில் எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் கசகசா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடாது, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கூனி கருவாடு, அதையும் சேர்த்துட்றேன். பாருங்கள், கருவாடு நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம் பூண்டு 2யுமே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஆனில் தான் இருக்கணும், ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கருவாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உங்கள் கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கலாம், அதனால் அந்த உப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு சுத்தமாக கருவாடில் உப்பு இல்லை, அதனால் நான் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது காரம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது.
அவ்வளோதான், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஒரு சூப்பரான கூனி கருவாடு வச்சு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தயிர் சாதம், சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இது ஒன்று மட்டும் போதும் தயிர் சாதத்துக்கு. அவ்வளோதான், நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.